ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. யூஸ்வலாக ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு நைட் ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு நைட் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்படி போனது தான் பெசன்ட் நகர் பீச். ரோடு செம்ம காலியாக இருந்துச்சுங்க. சென்னையில் டிராஃபிக் இல்லாமல் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே அதிசயமாக இருந்தது. இது தாங்க கவர்னர் மாளிகை. பாருங்களேன், சீரியல் லைட்லாம் போட்டு எப்படி தகதகான்னு மின்னுதுன்னு. ஒரு வழியாக பெசன்ட் நகர் பீச் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்படியே உள்ளே ஸ்லோவாக போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கார் தாங்க. காரை நிறுத்துறதுக்கு ஒரு கேப் கூட கிடைக்கல. இப்போ நைட்டு 11 மணி. என்னடா வர வழியில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லைன்னு பார்த்தா மொத்த காரும் இங்கே தாங்க நிற்கிது. ஒரு வழியாக காரை பார்க் பண்ணியாச்சுங்க. ஸ்கூல் லீவுங்கிறதுனாலையோ என்னன்னு தெரியல, க்ரௌடு நிறையவே இருந்ததுங்க. உள்ளே வந்த உடனே நம்ம கண்ணு அந்த ரிங்கு போட்டு விளையாடுற கேமுக்கு தாங்க போச்சு. என் பொண்ணும் ஹஸ்பண்டும் 2 பேரும் மாறி மாறி விளையாடினாங்க. எங்களை விட என் ஹஸ்பண்டுக்கு தாங்க இதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. 4-5 கிஃப்ட்டையும் வின் பண்ணிட்டாரு. இதை முடிச்சு அடுத்த கேமுக்கு போயிட்டாரு. இங்கே இருக்கிற பால் எடுத்து அந்த ஜோக்கர் வாயில் கரெக்டாக போடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே போகலைங்க. ஒரு வழியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு உள்ளே தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். அலை சவுண்டு செம்மையாக இருந்ததுங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் பீச்சோட அழகும் அலையோட சவுண்டும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பீச்சுக்கு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்லன்னா எப்படிங்க? ஆசையாக மிளகா பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் சாப்பிட்லான்னு வந்தால் 11 மணியோட கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலீஸும் மைக்கில் எல்லாரையும் கிளம்ப சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது, நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி நைட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.